தொடக்கூடாதுன்னு சொன்ன இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஆனா இவன் என்ன செய்தான், செத்த மிருகம் செத்து கிடக்கிற இடத்துக்கு போய் பார்த்தான். அங்க இருக்கிற தேனையும் புசித்து குடித்து திரும்ப வந்து தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கொடுத்து என்ன செய்தான், அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தினான். அங்க பேச்சுவார்த்தை நடத்தினா அங்க ஒரு ஒப்புதல் பண்ணணும். என்ன பண்ணணும், ஒப்புதல் கொடுக்கணும். 2 பேரும் பொண்ணு கல்யாணம் நடக்கணும் இல்லையா, நிச்சயார்த்தம் பண்ணணும். அப்ப நிச்சயார்த்தம் பண்ணும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, உங்க கூட நண்பர்களாக இருக்கிறதுக்கு ஒரு 30 பேரை தானப்பா. அப்ப அந்த 30 பேர் தோழர்களை இவங்களுக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. யாருக்கு, சிம்சோனுக்கு 30 பேர் தோழர்களாக. யார் வாரா, பெலிஸ்தர்கள் வராங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல. எந்த ஜனம் எதிரியாக இருக்குதோ, எந்த ஜனத்தை எதிரியினுடைய ஜனத்திலிருந்து ஒரு பெண்ணை எடுக்கணும்னு நினைக்கிறான், தன் குலத்தை சாராத தன் இனத்தை சாராத தன்னுடைய விசுவாச நம்பிக்கை வைத்திருக்கிற இடத்தை சேராம இவன் என்ன செய்யறான், அடுத்த இடத்துல நம்பிக்கை வைத்து அவர்களை நாம் திருத்திக் கொள்ளலாம் என்று நினைத்து இவன் என்ன செய்யறான், அவர்கள் அந்த 30 நண்பர்களையும் தனக்கு தோழமைக்கு கொண்டு வருகிறான். அப்போ அவன் என்ன சொல்லுகிறான், அந்த 30 பேர்களும் இருக்கும்போது, எப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும், நல்ல வேஷ்டி நல்ல சட்டை நான் எடுத்து தரப்போறேன். ஆனா என்ன செய்யணும், உங்களுக்கு நல்ல என் கல்யாணத்துக்கு நல்ல வேஷ்டி நல்ல சட்டை உயர்ந்த ரகத்துல எடுத்து தருவேன். ஆனா நீங்க என்ன செய்யணும், ஒரு கதையை விடுவிக்கணும். அது என்ன கதை, அந்த விடுகதையை யாருக்கு, அவங்க 30 பேருக்கும் சொல்றான். அந்த 30 பேருக்கு சொல்லும்போது என்ன நடக்குது, அந்த கதை என்னது, அந்த விடுகதைக்கு சொல்லுன்னு சொல்லிட்டாங்க அவங்க, நாங்க விடுவிப்போம்னு சொல்லிட்டாங்க. என்ன விடுகதை, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது. மறுபடி சொல்லட்டுமா, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும், பட்சிக்கிறவன் யாரு, சிங்கம் இல்லையா, பட்சிக்கிற சிங்கத்தின் இடத்திலிருந்து என்ன வந்துச்சு, மதுரம் வந்துச்சு. பட்சிக்கிறவன் இடத்துல இருந்து பட்சணம் சாப்பிடக்கூடிய அந்த தேன் கிடைச்சது. பலவான் அதுவும் சிங்கம், அந்த பலவான் இடத்துல இருந்து என்ன வந்துச்சு, மதுரம் வந்துச்சு. தேன் எப்படிப்பட்ட மதுரமாக இருக்கும். அப்ப பட்சிக்கிற இடத்திலிருந்து பட்சணமும் பலவான் இடத்திலிருந்து மதுரமும் வந்தது. இந்த கதையை விடுவீங்க பண்ணிக்க, எவ்வளவோ சொல்லிட்டான், அவங்களால என்ன செய்ய முடியல, விடுவிக்க முடியல. இவன் நிச்சயார்த்தம் பண்ணான் இல்லையா, அந்த பொண்ணுகிட்ட போய், எப்பா இந்த பாரு, எங்க சொத்தை திருடுறதுக்காக இவன்கிட்ட போய் நண்பனாக விட்ட, உன்னை ஊர்லேயே உன் கல்யாணம் நடக்க விட மாட்டேன், நீ என்ன எங்களை பம்பளை மாட்டி விடுறதுக்காக எங்களை என்ன செய்த, சிம்சோன் இடத்துல எங்களை கொடுத்துருக்கிற ஃப்ரெண்டாக கொடுத்துருக்கிற, அவன் என்ன செய்ய ஒரு கதை விட்டான், அந்த கதையை எங்களால் விடுவிக்க முடியல. நீ எங்களுக்கு சொல்லலைன்னா நீ ஊர்ல இருக்க முடியாது, நீ எங்களுக்கு சொல்லலைன்னா என்ன செய்ய முடியாது. ஊர்ல யாருடைய ஆட்சி நடக்குது, பெலிஸ்தருடைய ஆட்சியில நடக்குது. பெலிஸ்தர் அல்லவா இவனுடைய நண்பர்கள், ஒவ்வொரு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இவன் நண்பர்கள். இவனுடைய தேவனோடு சேர்ந்து இருக்கிறவர்கள், தேவனோடு ஐக்கியமாக இருக்கிறவர்கள் இவனுக்கு நண்பர்கள் கிடையாது. இவன் தேவன் இல்லாத, தேவன் நம்பிக்கை இல்லாத, அந்நிய தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் மத்தியில் இவன் என்ன செய்கிறான், தனக்கு நண்பர்களை சேர்த்துக் கொள்ளுகிறான். தனக்கு அந்நிய பெண்ணை தனக்கு மனமுடிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டு வேகத்தோடு செயல்படுகிறான். அப்பொழுது அந்த பெண்ணு கூப்பிடுகிறான், வாப்பா எனக்காக சொல்லுப்பா, அந்த கதையை யாருக்கு சொல்லு, எனக்காக சொல்லு. அப்பா இவன் நினைச்சிட்டான், அவன் மேல இருந்த விருப்பத்தினால அவள்கிட்ட கதையை சொல்லிட்டான். அவன் என்ன செஞ்சா, இந்த 30 பேர்த்தையும் பாஸ் பண்ணி விட்டுட்டான். இந்த 30 பேர் என்ன செஞ்சாங்க, கதையை இவன்கிட்ட விடுவித்துட்டாங்க. அவன் சொல்லுகிறான், என் கிடாரி உங்களிடத்துல சொல்லலைன்னா உங்க யாராலையும் அந்த கதையை நீங்க எப்படி கதையை என்ன செய்ய முடியாது, விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான், அந்த பெலிஸ்தர்களுக்குள்ளேயே ஒரு இராணுவத்துக்குள்ள போய் ஒரு புதிதாக இன்னொரு கல்யாணம் நடக்கிற இடத்துல புது ட்ரெஸ்ஸுகளை எடுத்து வச்சிருக்கிற இடத்துல போய் 30 பேரை கொன்று 30 பேர் என்ன செய்யறப்ப என்ன நடக்குது, கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிற சத்தியம் இப்ப எங்க நடக்குது, இவன் கொலை செய்யக்கூடிய இடத்துக்கு போறான். யார் எத்தனை பேரை கொல்றான், 30 பேரை கொல்றான். எத்தனை பேரை, 30 பேரை கொல்றான். அந்த 30 பேரை எப்படி கொல்றான்,